ஈஸ்வரியோட திடீர் மனமாற்றம் அதிர்ச்சியில் இருக்கிற குடும்பம் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா இந்த பாகியலட்சுமி சீரியல் பார்க்குற ரசிகர்கள் புலம்புறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக பாக்கியலட்சுமி சீரியலில் ஜெயிலிருந்து வந்த ஈஸ்வரியை பார்க்குறதுக்காக கோபி பாக்கியாவோட வீட்டுக்கு போன நிலையில் அங்கே யாருமே எதிர்பார்க்காத வகையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் கோபி பாக்கியாவோட வீட்டு வாசலில் தயக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் பாக்கியா பார்த்தீங்கன்னா தடபுடலாக விருந்து வைக்க அதை பார்த்து ஈஸ்வரி எதுக்காக இவ்வளோ சாப்பாடு செஞ்சுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இனி நீங்கள் சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கணும், நடந்ததை எல்லாமே மறந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், ஸோ அதுக்காகத்தான் நான் உங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாமே சமைச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பக்கத்தில் இருந்த செல்வி அம்மா ஜெயிலில் நாக்குக்கு ருசி இல்லாமல் சாப்பிட்ருப்பாங்க, ஸோ அதனால தான் இங்கே வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியா அக்கா இப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஈஸ்வரி நான் என்ன ஜெயிலில் வருஷக்கணக்காக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாங்க. அப்போது பாக்கியா இனி யாரும் அந்த விஷயத்தை பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இனியா ஜெயிலில் உங்களை அடித்தாங்களா, அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு பாட்டி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, பாக்கியா கோவப்பட்டு யாரும் இனி நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறி சாப்பிட சொல்லி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் தயங்கி தயங்கி கோபி வீட்டுக்குள்ளே வர, கோபியை பார்த்ததும் ராமமூர்த்தி எழில் செழியன் இந்த மாதிரி எல்லாருமே கோவப்படுறாங்க. எழிலும் ராமமூர்த்தியும் அவரை வெளியே போகும்படி திட்டுறாங்க. ஆனால் கோபி நான் என்னோட அம்மா கிட்ட பேசிட்டு தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிக்க, பாக்கியா எழில விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் ஈஸ்வரி கிட்ட போன கோபி தன்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுறாரு. அதோட நான் உங்களை நம்பி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடந்ததை சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. அது வரைக்கும் அமைதியாக இருந்த ஈஸ்வரி ஒரு கட்டத்தில் கோவமாகி ஹாலுக்கு வந்து, நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னால் நான் பட்டது போதும், உனக்கு உங்கள் மாமியார் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நான் உன் அம்மா அப்படிங்கிறது உனக்கு தெரியலையா, என்னை நடுத்தருவில் துரத்தும் போது உனக்கு தெரியலையா, அந்த வீட்டில் எல்லாரும் சுற்றி நின்று என்னை கொத்தி கொத்தி வார்த்தைகள்னால கொன்னீங்களே, அப்போ நான் உனக்கு அம்மா அப்படிங்கிறது தெரியலையா, அந்த நேரத்தில் நீ என்னை பற்றி நினச்சி கூட பார்த்தியா, நான் இந்த குடும்பத்தை விட்டுட்டு உன் தப்புக்கெல்லாம் ஒவ்வொரு முறையுமே துணையாக நின்னேன், ஆனால் அதுக்கு சரியான தண்டனையை நீ எனக்கு தந்துட்ட, உன்னை நம்பி வந்ததுக்கு வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாத பரிசு நீ எனக்கு கொடுத்துட்ட, இனிமே எனக்கு ஒரே ஒரு மகள் தான், அது பாக்கியா மட்டும்தான், அவள் ஒரு அயோக்கியனை கல்யாணம் பண்ணா, இப்போ அவனை விட்டுட்டு அவன் அவளை விட்டுட்டு போயிட்டான், நான் பாக்கியா கூட இப்போ எப்போவுமே இருப்பேன், எனக்கு மகள் மட்டும்தான், நீ என் வயிற்றுலையே பிறக்கலை அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருந்த தண்ணியை தூக்கி தலையில் ஊற்றி கோபியை தலை முழுகிறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து எதுவுமே பேச முடியாமல் கோபினுக்கு, நீ நான் செத்தா கூட என் பணத்தை பார்க்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னதோட வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையுமே என் மேலே உங்களுக்கு அன்பு இருந்துச்சு அப்படின்னா என் பணத்தை கூட இவனை பார்க்க விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசியாக கோபி வாசலில் போயிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா இதுக்கு எல்லாமே கமலாதான காரணம் அப்படிங்கிற மாதிரியா கோவத்தோட வீட்டுக்கு வந்து கதவை திறக்க, அப்போ ராதிகா கமலாவை போயிட்டு கதவை தர அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பட் கமலா பார்த்தீங்க அப்படின்னா அவர் கேட்குற கேள்விக்கு நீயே பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, கமலா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா இதுக்கு எல்லாமே கமலா தானே காரணம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கோவத்தோட வீட்டுக்கு வந்து கதவை திறக்க, அப்போது ராதிகா கமலாவை போயிட்டு கதவை திறக்க சொல்லி அவர் கேட்குற கேள்விக்கு நீயே பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கமலா எனக்கு பயமாக இருக்குது நீயே போய் கதவை தர அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா ராதிகா கதவை திறக்க மயு காதை முடிக்கிறாங்க. ஆனால் கோபி சோஃபாவில் வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. பார்த்த ராதிகா அம்மா சொன்னதை நம்பி நானும் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ இதோட இன்னும் எபிசோடு வந்துட்டு முடியுது. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம்.